என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் ஷாம் சாந்திகா 3 பேரும் ஒரு மாடலிங் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தற்செயலா ராஜ் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு அங்க டயர்டா வந்தாரு. சாந்திகா விவரம் என்னன்னு கேட்டாங்க. படிச்ச படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலையா இருக்குன்னு சொன்னதும் அவர் படிச்ச டிகிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அவரை நம்ம கம்பெனில ஜாயின் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனா ராஜ் மறுத்துட்டாரு. ஏன்? சாந்தி சொன்ன யோசனை கரெக்ட் தானே? ஆமாப்பா, நாங்களும் கேட்டோம். ஆனா அவர் ஒத்துக்கல. காரணம் என்னன்னு கேட்டா, ஏற்கனவே ஷியாமுக்கு சாந்திகா ஹெல்ப் பண்றதுனால கார்த்திக்கும் சாந்திகாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப அவரும் நம்ம கம்பெனில சேர்ந்தா நிச்சயமா கார்த்திக் சாந்தி மேல அதிகமா கோவப்படுவாருன்னு சொல்லி மறுத்துட்டாரு. சாந்தி செலக்ஷன் கரெக்ட் தாமா. இவ்வளவு டீப்பா திங்க் பண்ணிருக்கானே ராஜ். மத்தவங்க கஷ்டத்தையும் அவன் உணர்றாம்மா. அந்த சீனிவாசம் மாதிரி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு மகனான ஆச்சரியமா இருக்கு. எனிவே he will come up. உங்க வாழ்த்து பழிச்சு நம்ம கம்பெனில அவர் சேர்ந்தா நல்லா இருக்கும்பா. ஆனா சாந்திகா கேட்டே அவரு மறுத்துட்டாரே. பார்க்கலாம்மா, எதுவும் எப்ப வேணாலும் நடக்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். என்னப்பா சொல்ற? நீ வேலைக்கு போறியா? உங்க அப்பா உனக்காக எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, நீ ஏன் வெளியில வேலைக்கு போகணும்? மா, அவரே நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரோட சொத்தெல்லாம் எனக்கு எதுக்குமா? தயவு செஞ்சு சொல்றேன், அவரை பத்தின பேச்சா இனிமேல் என் முன்னாடி எடுக்காதீங்க. எனக்கு அவரு வேணாம், அவரோட சொத்து வேணாமா. நான் என் சொந்த முயற்சியில முன்னேறி முன்னுக்கு வரணும். அப்படி நான் முன்னுக்கு வரத அப்பா பார்க்கணும். நான் ஒரு வேலை விஷயமா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த பிறகு ஷாம் ஆபீஸ்ல சாந்தியை பார்த்தேன். அவங்க எனக்கு வேலை விஷயமா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நான் அந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஏற்கனவே நம்ம ஷாமால கார்த்திக்கும் சாந்திக்குள்ளாரி ஏகப்பட்ட பிரச்சனை. அது இப்ப புதுசா என்னால தொடர வேணாமே தான். அதெல்லாம் சரிப்பா, நீ சொல்றதுல தப்பு இல்ல. இருந்தாலும் நீ வேலைக்கு போகணுமா? போகணுமா, நிச்சயமா போகணும். அப்பாவுக்கு பாடம் புகட்டணும், என்ன ஏதுங்கிறத புரிய வைக்கணும். அத்தை, நான் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுமா. உங்க புள்ள இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறது பிடிக்கலன்னு நீங்க சொன்னது சரிதான். ஆனா என்னதான் நமக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் இருந்தாலும் படிச்ச படிப்புக்கு தொழில் பண்றது தானே ஆம்பளை கழகு. இல்லனா அவர் படிச்ச படிப்பெல்லாம் வீணா போயிடும். அத்தை, என்னமா சொல்ற நீ? இப்ப என் ஷாமனாவே எடுத்துக்கோங்களேன். என்னதான் எங்க அக்கா சப்போர்ட் இருந்தாலும் அவங்க கொடுத்த சொத்தெல்லாம் இருந்தாலும் இப்ப அவன் தனியா பிசினஸ் பண்ணலையா? அதுல சேர்றதுக்கு இவரை கூப்பிடுறாங்க. எனக்கு எதுவும் அதுல தப்பா தெரியலையே. என்னங்க, நீங்க ஏன் சாந்தியை பாக்குறீங்க? ஷாமனாவை பாருங்க. சாந்திக்கு தானமா தேவையில்லாத தலைவலி. நீங்க ஒண்ணு சாந்தி ஆபீஸுக்கு வேலைக்கு போறது இல்லையே, ஷாமன் ஆபீஸுக்கு தானே போறீங்க. உங்க மச்சான் ஆபீஸுக்கு போறீங்க. நீங்க அங்க ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம். வெளியில கிடைக்கிற மரியாதை விட அங்க அதிகமா தானே இருக்கும். ரம்யா, நீ நல்லா யோசனை பண்ணிதான் பேசுறியா? இப்போ உன் புருஷன் அந்த பக்கம் சேர்ந்தா உன் மாமனார் கோபம் அதிகமாயிடுமே. இப்ப மட்டும் என்ன புள்ளைய கூப்பிட்டு வச்சு கொஞ்சிட்டா இருக்காரு? அத்தை, எல்லாராலையும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியாது. எல்லார்கிட்டயும் ஏதோ சில குறைகள் இருக்கும். ஏன் எங்க அக்கா கிட்ட இப்ப இந்த விஷயத்தை பத்தி சொன்னா அவங்க கோவப்படலாம், கோவப்படுவாங்க, எனக்கு தெரியும். ஆனா அவங்க கிட்ட பக்குவமா சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அத்தை, எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கு. அவர் அங்க போய் ஜாயின் பண்ணட்டும். அத்தை, அவரோட திறமையை வெளியில தெரியட்டும். பிரச்சனை ஓஞ்ச பிறகுதான் வாழணும்னு நினைச்சா வாழவே முடியாது. நீ என்னப்பா சொல்ற? ரம்யா சொல்றதாமா எனக்கு சரின்னு படுது. நான் வேலைக்கு செய்யறது பயந்தது காரணமே சாந்தியோட வாழ்க்கைக்காக தானே. ஆனா அவங்க தானே என்ன இப்ப வேலைக்கே வான்னு கூப்பிடுறாங்க. மோரோவர் ரம்யா வேற சரின்னு சொல்றா. நான் ஷாமோட சேர்ந்து பிசினஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேமா.
ஏனுங்க மேமா ஏனுங்க திடுதிப்புன்னு போன் பண்ணி வர சொன்னீங்க. நானும் அரக்க பறக்கன்ற வேலையெல்லாம் விட்டு வந்தேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க சித்த. அந்த கோவிந்த அந்த கோயிலுங்க கிடைச்சிட்டானுங்களா? அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். அவன் எதுக்குங்க உங்களுக்கு போன் பண்றான்? என்னதான் போன்ல அவன் மிரட்டிட்டு இருந்தான். இப்ப என்னையும் மிரட்டுறான். என்ன மாமா அவனுக்கு? ஐயோ, சத்தமா பேசாத. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். மெதுவா பேசு. இல்லைங்க மேமே, உங்களுக்கு போய் அவன் எதுக்கு போன் பண்றான்னு தான் கேக்குறேனுங்க. போலீஸும் ஆளுங்களும் அவனை துரத்திட்டு இருக்காங்களாம். ஏனுங்க மேமே, அவன் தான் யாரு கண்ணுக்கும் தட்டுப்படாம எல்லாத்து கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இருக்கிறானே. என்ன வேணுமாமா அந்த படவார ஸ்கூல் பையனுக்கு? பாஸ்போர்ட் வேணுமா? என்னது பாஸ்போர்ட் வேணுமாமா? ஆமா, போலி பாஸ்போர்ட்ல அவன் வெளிநாட்டுக்கு போயிடுறானா. என்னங்க நம்ம என்ன பாஸ்போர்ட் பிரான்ச் ஆபீஸ்ல வச்சிருக்கிறோம்? விஸ்குன்னு அவன் கேட்டு அவனை தூக்கி கொடுக்கறக்கு அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. இத பாரு, உன்னாலதான் எனக்கு தேவையில்லாத தலைவலி. அந்த ஆளால என் நிம்மதியை போச்சு. யாருக்குமே பயப்படாதவன் நான். எல்லாரையும் பயமுடுத்தி வேடிக்கை பாக்குறவ. அவன் என்னைய பயமுடுத்துறான். ஏனுங்க மேமே, உங்களால முடியாதுன்னு நீங்க போல்டா சொல்லுவீங்களா? போல்டா சொல்லி போலீஸ் கிட்ட மாட்டிக்க சொல்றியா? ஆமா, அது ஒன்று இருக்குது இல்லைங்க மேம். ஆமா, அதானே எனக்கு டென்ஷன். அப்ப வேற வழியே இல்லைங்க மேம். பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதா? என்ன சொல்ற? ஃபாரினுக்கு இல்லைங்க மேம், பரலோகத்துக்குங்க. ஏற்கனவே அவனை பிடிக்க சொல்லி ஒரு தாதா குறிப்பிட்டு சொன்னேன். அவனை பிடிக்க வேண்டியது இல்ல, முடிக்க வேண்டியது. வேணாம், வீணா அந்த பிரச்சனை வளர்க்க வேண்டாம். தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருந்தா இதெல்லாம் எங்க போய் முடியும் எனக்கு பயமா இருக்கு. இது பாருங்க மேம், ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியாச்சு. இனி ஒரு கொலை பண்றதுக்கெல்லாம் யோசனை பண்ண கூடாதுங்க. இதை எங்கிட்ட விட்டுருங்க. இதுல நான் உங்களை சேர்க்கலீங்க. உங்க நிம்மதி தாங்க என் சந்தோஷம். வரட்டுங்களா மேம்? உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். ரொம்ப தேங்க்ஸ் ஷாம், என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கிட்டதுக்கு. உமா, அந்த ஃபைலை கொடுங்க. கௌதம், இந்த ஃபைல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சேர்ந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபாரின் கம்பெனி டீடைல்ஸும் இருக்கு. இனிமே எங்க கம்பெனியோட நம்ம கம்பெனியோட ஃபாரின் பிசினஸ் டீலிங்ஸ்லாம் நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. இங்க வரதுக்கு முன்னாடியே இன்டர்நெட்ல போய் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல பட்டு துணிக்கு எந்தெந்த விதத்துல டிமாண்ட் இருக்குங்கிறத பத்தி ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்தேன். அப்போ சீனப்பட்டு, நம்ம பட்டு, நம்ம நாட்டிலையும் மைசூர், திருபுவனம், காஞ்சிபுரம் பட்டுகளுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எவ்வளவு டிமாண்ட் இருக்குங்கிறத பத்தி எல்லா பர்டிகுலர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இந்தியாவுல எந்தெந்த ஊர் மக்கள் பட்டு துணியை விரும்புறாங்க, அதே மாதிரி ஃபாரின்ல போய் செட்டில் ஆன இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் என்னென்ன மாதிரி பட்டு துணி பிடிக்குங்கிற எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன் ஷாம். குட், நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல உமா, பட்டு துணிகளை நம்ம ரெகுலர் இந்தியன் ஸ்டைல்லே ஃபாரினர்ஸ்க்கு கொடுக்காம அவங்க எந்தெந்த பேட்டர்ன்ல விரும்புறாங்களோ அப்படி அப்படியே நம்ம கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்பவுமே பண்ற மாதிரி இந்தியன் மாடல்ஸ் வச்சு போட்டோ செஷன் பண்ணாம இன்டர்நேஷனல் மாடல்ஸ் வச்சு போட்டோ செஷன் பண்ணோம்னா நம்ம பட்டு துணிகளை ஃபாரின்ல மார்க்கெட் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெரி குட் ராஜ். இது இனிமே நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இதே ஸ்பீட்ல பாடுபடுவோம். உன்னோட நாலேஜ், உன்னோட ஐடியாஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இத கம்பெனில சேரணும்னு சொன்ன சாந்திகாக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆமா, நான் சாந்தியாக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ அக்கா, நான் ஷாம் பேசுறேன். ஹாய் ஷாம். ஷாம், ப்ளீஸ், நானே பேசுறேனே. அக்கா, உமா உங்க கூட பேசணுமா? ஓஹோ, உமாவுக்கு நீ டயல் பண்ணி தரியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, ஒரு நிமிஷம். ஹலோ, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். அப்புறம் என்ன சமாச்சாரம்? நீங்க எத்தனை நாள் எல்லாருக்கும் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. இப்ப ராஜி எங்க கிட்ட சேர்த்து பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஓ, ராஜ் வந்துட்டானா? வந்தாரு, சேர்ந்தாரு, பெஸ்ட் ஐடியாஸ் கொடுத்திருக்காரு. இனிமே ஃபாரின் டீலிங்ஸ்லாம் இவர்தான் பாத்துக்க போறாரு. ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க 3 பேரும் நல்லா வரணும். என்னோட வாழ்த்துக்கள். அப்படியே ராஜ் கிட்ட சொல்லு, நான் அப்புறமா அவனை வந்து பாக்குறேன்னு. ஓகேக்கா. குட் மார்னிங் சார். சார் இருக்காரா? இருக்கார் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ்,
மே கமின் சார்? வாங்க மிஸ்டர் சித்திக், வாங்க. உட்காருங்க சித்திக். வாட்ஸ் நியூஸ்? சார், அந்த கோவிந்தன் இந்த சிட்டிக்குள்ளே சுத்திக்கிட்டு தான் சார் இருக்கான். எப்படி சொல்றீங்க? 2 நாளைக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு போயிருந்தேன் சார். அங்கே சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தன் 500 ரூபாய் நோட்டா கொடுத்து ஜவுளி எடுத்திருக்கான். இதை கடைக்காரனே சந்தேகப்பட்டு என்கிட்ட சொன்னான் சார். அது மட்டும் இல்ல சார், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட தான் முகத்தை மாத்த சொல்லி கோவிந்தனே கேட்டிருக்கான் சார். அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்ல? அரும்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். டாக்டர் அவன் மேல சந்தேகப்பட்டு அவனுக்கே தெரியாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண பார்த்திருக்காரு. இது தெரிஞ்ச உடனே அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அங்கே போய் விசாரிச்சிருக்காரு. வந்தது கோவிந்தன் தானு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு அவர் போன் மூலமா எனக்கு தகவல் சொன்னார் சார். ஓ, ஐ see. நானும் அந்த ஏரியா முழுக்க சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன். அந்த ஏரியா அக்யூஸ்ட் எல்லாம் நான் விசாரணை பண்ணி பார்த்துட்டேன். எந்த தகவலும் கிடைக்கல சார். Now look here, Mr. Siddiq. தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ் பல கேடிகளை ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணிருக்குது. பல தாதாக்களை என்கவுண்டர் பண்ணிருக்குது. கொலைக்காரங்களை, கொள்ளைக்காரங்களை சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். கோவிந்தன் நம்மளோட கண்ணாமூச்சி விளையாடுறான். அவனை பிடிக்காம இருக்கிறதா நமக்கு ரொம்ப வேதனை உள்ள விஷயம். மிஸ்டர் சித்திக், ஐ திங்க் அவன் சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றான். அவனை தடுக்கிறதுக்கு எல்லா டிராவல்ஸ் ஆஃபீஸ்க்கும் ஃபேக்ஸ் மூலியமா எல்லா டீடைல்ஸ் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே சார். நீங்க ஒன்று செய்யுங்க. சொல்லுங்க சார். ஒரு எக்ஸாஸ்டிவ் எக்ஸ்டர்னல் லிஸ்ட் தயார் பண்ணுங்க. இவனுக்கும் அந்த லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி செக்அப் பண்ணுங்க. ஓகே சார். எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் ரொம்ப இன்டென்சிவா இருக்கணும். அண்ட் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது பேக்கப் போலீஸ் ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னா எங்கிட்ட சொல்லுங்க. ஐ வில் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேங்க்யூ சார். எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அப்பப்போ வித் நோ லாஸ் ஆஃப் டைம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. என்ன ஷாம், டயர்டா இருக்க? ஆமாக்கா, இப்பதான் ஸ்பாட்ல இருந்து வரேன். சொல்லு. இல்ல, 2 நிமிஷம் உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்க்கா? உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எனி இம்ப்ரூவ்மெண்ட்? ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. அடுத்த மாசம் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். குட். அப்புறம் ஒண்ணும் இல்லக்கா. ஆனா உனக்கு பிடிக்காதுன்னு நம்ம சம்பந்தி ஸ்ரீனிவாசனா தூக்கி எறிஞ்சேன். அது உனக்கே தெரியும்ல? தெரியும்க்கா. அந்த கந்து வெட்டிக்காரனையும் நான் கட் பண்ணிட்டேன். உனக்கு பிடிக்காதவங்க எல்லாரையும் நான் உதரும் போது நீ மட்டும் ஏன் ஸ்ரீனிவாசன் பையனை வேலைக்கு சேர்த்த? அவன் நம்ம தங்கச்சி புருஷங்கிறத விட்டுரு. நீ நல்ல பேரையும் நான் மட்டும் கெட்டவேங்கிற பேரையும் வாங்கணுமா? நான் ஒன்னும் இத உன்கிட்ட கோவமா கேட்கலப்பா, ஜஸ்ட் கேஷுவலா தான் கேக்குறேன். அக்கா, உன் கேள்வியில் உள்ள நியாயம் எனக்கு புரியுது. ஆனா ராஜ் கௌதம் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மட்டும் எனக்கு பழக்கம் இல்லை. அவன் அமெரிக்கால படிக்கும் போது எனக்கு பழக்கம். அது மட்டும் இல்லாம he is a well educated boy. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல டிகிரி வாங்கின ஒரு பையன், நல்ல திறமைசாலி. நான் அந்த திறமைசாலிக்கு தான் வேலை கொடுத்தேன், ஸ்ரீனிவாசன் பையனுக்கு இல்ல. மற்றபடி இந்த விஷயத்துல நான் வேற எதுவும் பார்க்கலக்கா. நீ எதையும் பார்க்கலன்னு தெரியும், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்பா. ஆனா அவன் அப்பா ஸ்ரீனிவாசன் பாப்பாரே, ஏற்கனவே மகன் கோச்சிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயாச்சு. இப்ப மச்சானே அவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டா அவன் அப்பாவை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிடுவானோன்னு அவருக்கு ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாதுப்பா. ஆனா அந்த பயத்தினால ஸ்ரீனிவாசன் சார் என்கிட்ட வந்து, என்ன சம்பந்தியமா, நான் மட்டும் உங்க குடும்ப விஷயத்திலயும் பிசினஸ் விஷயத்திலயும் இன்டர்ஃபியரே பண்ணக்கூடாது, ஆனா உங்க தம்பி மட்டும் ஏன் பையனுக்கு வேலை போட்டு கொடுக்கலாம், இதுல என்ன நியாயம்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் ஷாம்? அக்கா, எதுக்கு எது முடிச்சு போடுற? இது கம்பெனி, இதெல்லாம் பிசினஸ் எக்ஸிகியூஷன்ஸ். இதுல நான் ரிலேஷன்ஷிப்ஸை கலக்க மாட்டேன். இன்னும் ஃப்ராங்கா சொல்லணும்னா எனக்கு ஸ்ரீனிவாசனை பிடிக்காதுக்கா. எனக்கு ராஜ்கௌதம் தான் பிடிக்கும். எனக்கு எல்லா வகையிலும் அவன் ஹெல்ப் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
நீ பேசுறத வச்சு பார்த்தா உனக்கு அனுபவம் பத்தலன்னு தெரியுது. நீயா ராஜ் கௌதம வேலைக்கு சேர்த்தியா இல்ல வேற யாராவது சொல்லி சேர்த்தியா? இது யார் எடுத்த முடிவு? சொல்லு ஷாம். தெரியும், எனக்கு தெரியும்பா. இது நீயா எடுத்த முடிவில்ல. யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சாந்தி தானே? ஷாம், சாந்தி எடுக்கிற ஒவ்வொரு மூவ்லயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது உனக்கு தெரியல. இது உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக அவ எடுத்த முயற்சி. அதை நீ புரிஞ்சுக்கப்பா. அக்கா, இப்ப நம்ம ரோட்ல போய் அட்ரஸ் கேக்குறோம். அந்த அட்ரஸ் யார் சொன்னா என்ன? நம்ம போய் சேர வேண்டிய இடம் தானே முக்கியம். உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவ எவ்வளவோ முயற்சி பண்றா. உனக்கு தனியா தொழில் தொடங்கி கொடுத்து என்ன டென்ஷன் பண்ணணும், அந்த ஸ்ரீனிவாசன் பையனுக்கு நீ வேலை கொடுத்து அவரை டென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே சாந்தியோட திட்டம். அதை நீ புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கிறதே இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் இது சாந்தி அக்காக்கு தெரியுமாங்கிறதே சந்தேகம் தான். நீ யோசிக்கிற மாதிரியோ இல்லை ஸ்ரீனிவாசன் சார் யோசிக்கிற மாதிரியோ என்னால யோசிக்க முடியாதுக்கா. ஒத்துக்கிறேன், நீ என்னை விட அனுபவசாலி, உனக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஆனா அண்ணா, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடுவேன். நீ எதுக்கு பயப்படாதக்கா, நான் பாத்துக்கிறேன். நான் அன்னைக்கே சொன்னேன், ஆனா யாரும் கேட்கல. இப்பவும் கேட்காம நான் சொல்ல சொல்ல மேல மேல தப்பு பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஷாம நல்லவன் சொன்னாங்க, ஆனா அவ அக்கா தானே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா. அது முடிஞ்சு போன விஷயம்பா. சரி, இப்ப ஆரம்பிச்சிருக்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேலை அதே யார் சொல்றது? அந்த அபிராமியோட நிழலே வேணாங்கிற. ஆனா இந்தம்மா அந்த அபிராமியோட சம்பந்தி ஸ்ரீனிவாசனோட மகனுக்கு உமா கம்பெனில வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? கேட்டு சொல்லுமா. சொல்லுமா.